கம்பராமாயணத்திலே ராமன் வனத்துக்கு போயினான் என்று கேட்ட பரதன் துயரமடைந்தான். ராமன் வனத்திற்கு சென்று விட்டான் என்று கைகேயி கூறிய வார்த்தையை கேட்ட பரதன் நெருப்பை உண்டவன் போல் இருந்து, இன்னும் நான் எத்தனை துன்பச் செய்திகள் கேட்க இருப்பேனோ, நான் செய்தற்குரிய காரியம் இனி என்ன உள்ளது என்றெல்லாம் வருந்தினான் பரதன். வனத்தினன் என்றவள் இசைத்த மாற்றத்தை நினைத்தனன், இருந்தனன் நெருப்பு உண்டான் என வினை தீரம் யாது, இனி விளைப்பது இன்னமும் எனை துல கேட்பன துன்பம் யான் என்றார். வனம் போனது எதனால் என்று பரதன் வினாவும். ராமன் காட்டிற்கு போனது பிற செய்த தீமையா, இல்லை தெய்வம் கோபித்ததா, இல்லை மிக்க விதியா, அல்லது வேறு எந்த காரணத்தினாலா என்று பரதன் புலம்பினான். ஏங்கி நன்பிமலோடு இருந்த ஏந்தல் அப்பூங்கழல் காலவன் வனத்து போயது, தீங்கிழைத்ததனினோ தெய்வம் சீரியோ, ஓங்கிய விதியினோ யாதினோ ஏனா. பரதன் ராமனுக்கு அஞ்சி தாயை கொல்லாது கடிந்து சொன்னான். நீ செய்த சூழ்ச்சியாலே தந்தை இறந்தான், தமையன் காடு புகுந்தான் என்று கேட்டும் உன்னுடைய வாயை கிழிக்காமல் இருக்கிறேன். ஆகையால் நான் ஆசையோடு இந்த உலகத்தை அரசாட்சி செய்பவனே ஆகின்றேன் என்று சொல்லுகிறான். மாண்டனன் எந்தை என் தம்முன் மாதவம் பூண்டனன், நின் கொடும் புணர்ப்பினால் என்றால், கீண்டிலின் வாயது கேட்டும் நின்றையா ஆண்டனனே அன்றோ அரசை ஆசையாள். தன்னிடம் அந்த பரதனுக்கு கோசலை சொன்னார். இவன் கலங்கமற்ற நெஞ்சத்தையும் குற்றமற்ற செய்கையும் உடையவன் நல்லவனே என்று அறிந்த கோசலை சொன்னால், பரதனே, உன் தாய் செய்த வஞ்சகத்தை நீ அறியவில்லை போலும் என்று சொன்னான். மையரு மனத்தொரு மாசுலானலன் செய்யனே என்பது தேரும் சிந்தையாள், கைகையர் கோமகள் இழைத்த கைத்தவம் ஐய நீ அறிந்திலை போலுமாள் என்றார். நான் ராம துரோகத்திற்கு ஆளா இருப்பேன் என்று சொன்னால் பாவம் செய்தவன், கருணையற்ற மனத்தை உடையவன், பிறர் மனைவியை விரும்பியவன், அயலாரை கோபிப்பவன், உயிர்கொலை செய்பவன், துறவிகளுக்கு துய செய்ய பிறரை தூண்டினவன், இப்படி எல்லோரும் போகும் நரகத்திற்கு நான் போக வேண்டும் என்று தன்னையே சபித்துக் கொள்ளுகிறான். அறம் கெட முயன்றவன் அருளில் நெஞ்சினன், பிறன் கடை நின்றவன் பிறரை சீறினோன், மரம் கொடு மண்ணுயிர் கொன்று வாழ்ந்தவன், துறந்த மாதவர்க்கு அரும் துயரம் சூந்துலோ. கண்ணியை கற்பழித்தவன், குருவின் மனைவியை விரும்பி பார்ப்பவன், கல் அருந்துபவன், திருட்டுத்தனமாய் பிறர் பொருளை அபகரித்தவன் ஆகிய இவர்கள் போகிறார்களோ அந்த கதிக்கு நான் போவேன் என்றான். கண்ணியை அழி செய்ய கருதினோன், குரு பன்னியை நோக்கினோன், பருகினோன் மறை பொன்னிகள் கனவினில் பொருந்தினோன் எனும், இன்னவர் ஒரு கதி என்னதாகவே. மந்திரி முதலியோர் அரசவைக்கு வருகிறார். மந்திரிகளும் நகர மாந்தரும் சேனை தலைவரும் சிற்றரசரும் முனிவரோடு மற்ற அறிஞர்களும் அரசவையில் அங்கிருந்த பரதனை வந்து சூழ்ந்தார். பரதனே, உனது தந்தையோ இறந்து விட்டார். வசிஷ்டர் சொன்னார். உன் தமையனும் அரசை துறந்தான். அடுத்தபடி உலகை ஆள வேண்டிய அரசுரிமை தாயின் வரத்தின்படி அரசன் ஆக வேண்டும். அந்த ஆணை உன்பால் வந்திருக்கிறது. நீ அரசாக வேண்டும் என்பதே எங்கள் கருத்து என்று வசிஷ்டர் சொன்னார். உந்தையோ இறந்தனன் உம்முன்னீத்தனன், வந்ததும் அன்னை தன் வரத்தின் மைந்தனி, அந்தமில் பேரரசு அளித்தி அன்னது சிந்தனை எமக்கு என தெரிந்து கூறினான். கேட்டான் பரதன். இந்த உலகம் உன்னை சரணாக அடைந்துள்ளது, அதனால் இந்த உலகை நீ காப்பாற்ற வேண்டும். வசிஷ்டர் சொல்ல கேட்ட அளவிலே பரதன் சொன்னான். விடத்தை உண்ணென்று ஒருவர் வேண்ட அதை கேட்டவர் அஞ்சுவதைப் போல் அஞ்சினான். அறிவு சோர்ந்தான், கண்ணீர் அறிவு போல் சுரிந்தது.
தஞ்சமி உலகம் நீ தாங்குவாயென செஞ்சவே முனிவர் செப்ப கேட்டலும் நஞ்சினை நுகர் என நடுங்கு வாரினும் அஞ்சினன் அயர்ந்தனன் அருவி கண்ணினா. மூன்று உலகங்களுக்கும் முதலனாகிய மூத்தவன் இருக்க அவன் தம்பி ஆகிய நான் முடிசூடுதல் அந்த தர்மத்திற்கு ஏற்றதாய் இருக்கும் என்றார். என் தாயாகிய கைகேயின் செய்கையும் குற்றமற்றது. மூன்று உலகினுக்கும் ஓர் முதல்வனாய் முதல் தோன்றினன் இருக்கையான் மகுடம் சூடுதல் சான்றவர் உரை செய்ய தருமம் ஆயதேல் இன்றவள் செய்கையில் இழுக்கு உண்டு ஆகுமோ. ராமனை அரசனாக்குவேன் என பரதன் கூறுதல். நான் அரசாள்வது நல்ல முறையினால்தான், தீய வழியால் அல்ல. என்றாலும் நான் அரசனாகி வாழ விரும்பவில்லை. அதலால் ராமனை அழைத்து வந்து முறைப்படி நானே முடிசூட்டுகிறேன் பாருங்கள் என்று சொன்னார். நன்னேறி எண்ணினும் நான் இந்த நானிலம் மண்ணுயிர் போரை சுமந்து இருந்து வாழ்கிலே அண்ணா வந்தானை கொணர்ந்து அலங்கல் மாமுடி தொல்நெறி முறைமையில் சூட்டல் காண்டிரா. அவையோர் பரதனை வாழ்த்துது. அரசு செலுத்தியும் தர்மங்களை காத்தும் யாகங்கள் செய்தும் ஒருவன் புகழ் சம்பாதிக்க வேண்டுமா? உன்னை போல் அறத்தின் வழி நின்றால் அதுவே சாலும். ஆகையாலே இந்த 14 உலகங்களும் அழிந்தாலும் உன் புகழ் அழியாது நிற்பதாகும் என்று வாழ்த்தினார். ஆழியை உருட்டியும் அறங்கள் போற்றியும் வேள்வியை இயற்றியும் வளர்க்க வேண்டுமோ. ஏழினோடு ஏழெனும் உலகம் எஞ்சினும் வாழியனின் புகழ் என்று வாழ்த்தினார். இந்த அளவிலே எல்லோரும் பரதனை வாழ்த்துகிறார். நான் இப்படித்தான் தர்மங்களை காத்தும் யாகங்கள் செய்தும் ஒருவன் புகழ் சம்பாதிக்க வேண்டுமா? உன்னை போல் அறத்தின் வழி நின்றால் அதுதான் சாலும். ஆகையால் இந்த 14 உலகங்கள் அழிந்தாலும் உன் புகழ் அழியாது என்று மனதார பாராட்டுகிறார்கள் அவையோர். ஏழினோடு ஏழெனும் உலகம் எஞ்சினும் வாழிய நின் புகழ் என்று வாழ்த்தினார் என்று சொல்லி இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை நாம் புதியதாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.